அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது செவ்வாய் வலுத்த ஜாதகர்களுக்கு இப்ப நம்ம சொல்ல போற இந்த 5 கேட்டகரியின் அடிப்படையிலான வேலைகள் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரியான வேலைகள்ல செவ்வாய் வலுத்த ஜாதகர்கள் வேலை பார்க்கும்போது ரொம்ப ஈடுபாடா ரொம்ப பிடிச்சு வேலை பார்ப்பாங்க. இது ஓவரால் செவ்வாய் வலுத்தவங்களுக்கான வேலைகள். பர்டிகுலரா உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு உங்க ப்ரொஃபஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த லிஸ்ட்ல இருக்காது. பட் எல்லாமே ஓவராலா கலந்து இருக்கும். ஓகே, இப்போ பொதுவா செவ்வாய் வலுத்துருச்சு அப்படின்னாலே அவங்க மேக்சிமம் தொழில் பண்றதுதான் சிறப்பு. ஏன்னா செவ்வாய்ங்கிறது தன்னோட விருப்பப்படி தன்னோட சுதந்திரத்தின் அடிப்படையில தன்னோட முழு எனர்ஜியும் வெளிப்படுற மாதிரியான ஒரு செயலை தான் பிசினஸா பண்றதுக்கு விருப்பப்படுவாங்க. அதனாலதான் மேக்சிமம் செவ்வாய் வலுத்த ஜாதகர்களுக்கு வேலை பார்க்குற இடத்துல ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா மற்றவங்களோட எதிர்பார்ப்புகளை மற்றவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை அக்செப்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகும். ஸோ அதனால செவ்வாய் வலுத்துருச்சு அப்படின்னாலே வாய்ப்பு இருந்தா உங்க சூழல் ஒத்துழைச்சா, தசாபுத்தி உங்க நேச்சர் ஒத்துழைச்சா அதுக்கேற்ற மாதிரியான ஒரு தொழிலை பண்ணுங்க. அப்படி ஒரு வேளை சூழல் ஒத்துழைக்கல, வேலைக்கு போற மாதிரியான சூழல் தான் இருக்குது அப்படின்னா அப்போ நீங்க இனிஷியலா எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுற வரைக்கும் அந்த வேலை சார்ந்த அறிவை பெறுகிற வரைக்கும் தாக்கு பிடிச்சு அதே வேலையில இருக்க கத்துக்கணும். ஏன்னா இந்த செவ்வாய் வளர்த்தவங்களுக்கு ஆரம்பத்துல ஒரு வேலையில போய் ஜாயின் பண்றாங்கன்னா 1 or 2 இயர்ஸ்க்கு அங்க இருக்கிற ப்ரெஷர், கண்டிஷன்ஸ், எக்ஸ்பெக்டேஷன்ஸ், அழுத்தங்கள் அதெல்லாம் தாங்க முடியாம அவங்களோட ஈகோ ஹர்ட் ஆகி அந்த இடத்த விட்டு சண்டை போட்டு வெளியே வந்துருவாங்க அல்லது பிடிக்காம வெளியே வந்துருவாங்க. ஏன்னா செவ்வாய்ங்கிறதே சுதந்திரத்தை விரும்புகிற ஒண்ணு. தளபதி இல்லையா, அப்ப சண்டை போட்டு ஃப்ரீடமா இருக்கத்தான் நினைக்கும். அப்போ செவ்வாய் வலுத்து நீங்க ஒர்க்குக்கு போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலே முதல் 2 வருடங்களுக்கு குறைஞ்சபட்சம் நான் சொல்றது, நீங்க அந்த வேலையில எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுற வரைக்கும் அந்த வேலை சார்ந்த நிறைய ஞானம் அறிவு வளருகிற வரைக்கும் அந்த இடத்துல சர்வே பண்ணுங்க. அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா செவ்வாய்க்கு நாலேஜ் வந்துருச்சு, எக்ஸ்பீரியன்ஸ் வந்துருச்சுனாலே அதை அடிச்சுக்க வேற யாராலும் முடியாது. என்ன கண்டிஷன்ஸ் போட்டாலும் எவ்வளவு ப்ரெஷர் வந்தாலும் அதை ஈஸியா மேனேஜ் பண்ணிட்டு போயிடும். ஸோ செவ்வாய் வலுத்தவங்களுக்கு முக்கியமான ஒரு அறிவுரை என்ன அப்படின்னா, நாலேஜ் வர்ற வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் வர்ற வரைக்கும் அந்த வேலையை தொடர்ந்து பாருங்க. அப்படி வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களோட growth வேற மாதிரி இருக்கும், அதிகமா இருக்கும் அப்படிங்கறதான் சொல்ல வருது. ஓகே, இப்போ உங்களுக்கு பிடிச்ச இந்த செவ்வாய் வலுத்தவங்களுக்கு பிடிச்ச 5 வகையான வேலைகள் என்ன அப்படிங்கறத பார்ப்போம். 1, ஏதாவது பிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்க மாதிரியான ஒரு வேலை. அதாவது அது எந்த இண்டஸ்ட்ரியா வேணாலும் இருக்கலாம், எந்த ஒரு ஜாபா வேணாலும் இருக்கலாம். இங்க போறது, அங்க போறது, இவரை பாக்குறது, அதை பாக்குறது, இங்க இருந்து கூட்ஸை மூவ் பண்றது, அங்க இருந்து டிரான்ஸ்போர்டேஷன் பண்றது, இந்த மாதிரி பிசிக்கல் ஆக்டிவிட்டி ஏதோ ஒரு வகையில மார்க்கெட்டிங், ப்ரொடக்ஷன், ப்ராசஸ் எந்த ஒரு ரோலா இருந்தாலும் பிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்க மாதிரியான வேலைகள் எப்பவுமே செவ்வாய் வலுத்தவர்களுக்கு பிடிக்கும். இது 1. அப்புறம் மூவ்மெண்ட், மோஷன்ஸ் இருக்க மாதிரியான வேலைகள் அதிகமா பிடிக்கும். உதாரணத்துக்கு ஒரு மெஷின் ஆப்ரேட் பண்றது, எக்யூப்மெண்ட் ஆப்ரேட் பண்றது, அல்லது சர்வீஸ் பண்றது, மெயின்டெனன்ஸ் பண்றது, குறிப்பா டிரைவிங் பண்றது. டிரைவிங் செவ்வாய்க்கு ரொம்ப பிடிக்கும். அந்த வேகமா ஒரு வாகனத்தை, அது வாகனம்னு கூட எடுக்க தேவையில்லை, அது மிஷின்ஸா கூட இருக்கலாம், திறம்பட வேகமா பக்காவா அதை ஹேண்டில் பண்ணி அதை இயக்கி அது மூலயமா அவங்களோட எனர்ஜி, அந்த செவ்வாயோட எனர்ஜி, அந்த வேகத்தை பூர்த்தி பண்ற மாதிரியான ஒரு வேலையை செவ்வாய் வலுத்தவர்கள் விருப்பமா செய்வாங்க. அப்போ மெஷின்ஸு, எக்யூப்மெண்ட், டூல்ஸு, மெயின்டெனன்ஸு, சர்வீஸு, ப்ரொடக்ஷனு, ப்ராசஸ்ஸு, மெஷினரிஸு, டிரான்ஸ்போர்ட்டு, வெஹிக்கிளு, இந்த மாதிரி மெஷின் சம்பந்தப்பட்ட வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட எல்லாமே செவ்வாய் வலுத்தவர்களுக்கு பிடிக்கும். அதை ஒன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுற வரைக்கும் அவங்க பொறுமையா கத்துக்கணும். இது 2nd கேட்டகரி. அப்புறம் மேன் பவர் ஹேண்ட்லிங், தங்களுக்கு கீழே இருக்கவங்களை கட்டுப்படுத்தி மேனேஜ் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி அவங்க கிட்ட இருந்து வேலையை வாங்கி அந்த வேலையை முடிக்கிறது. இது எல்லா இண்டஸ்ட்ரிக்குமே எடுக்கலாம். ஐடியா இருந்தாலும் எடுக்கலாம், அல்லது ஒரு ப்ராசஸ் ப்ரொடக்ஷனா இருக்கலாம், ஒரு ஸ்கூல் காலேஜா இருக்கலாம், அல்லது ஒரு மருத்துவமனையா கூட இருக்கலாம். இது எல்லாத்துலயுமே மேன் பவரை ஹேண்டில் பண்ணி வேலை வாங்கி அது மூலயமா ஒரு ஒர்க்கை பண்ணி கொடுக்குற அந்த ரோல் செவ்வாய் வலுத்தவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுல என்னதான் முரண்கள் வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும், சண்டைகள் வந்தாலும் அதை நேக்கா ஹேண்டில் பண்ற அந்த ட்ரிக்கை கத்துக்கிட்டாங்கன்னா அந்த வேலையை ரொம்ப பிடிக்கும். இது 3வது கேட்டகரி. அப்புறம் 4வது, அடிக்கடி பாராட்டுகிற, புகழ்கிற, ஒரு அப்ளாஸ் கிடைக்கிற மாதிரியான எந்த வேலையா வேணாலும் இருக்கலாம். அது எந்த ரோலாவும் இருக்கலாம், எந்த இண்டஸ்ட்ரியா வேணாலும் இருக்கலாம். மருத்துவம், கல்வி, எலக்ட்ரானிக்ஸு, ஸ்பேஸு, ரிசர்ச், எந்த துறையா வேணாலும் இருக்கலாம். அடிக்கடி பாராட்டுகிற, அடிக்கடி புகழ்கிற, அடிக்கடி அங்கீகாரம் கிடைக்கிற மாதிரியான ஒரு வேலையை செவ்வாய்க்கு ரொம்ப பிடிக்கும்.
ஏன்னா செவ்வாய்க்கு தன் சுயம் ஹாப்பியா இருந்தா, சாட்டிஸ்ஃபைடா இருந்தா ரொம்ப ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணும். அப்போ அந்த வேலைகளை தொடர்ந்து திரும்ப திரும்ப செய்யும். அது தப்பான வேலையா இருந்தாலும் சரி, எவ்வளவு கஷ்டமான வேலையா இருந்தாலும் சரி, அதுல எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி, அதை திரும்ப திரும்ப செய்யும். அப்படி ஒரு வேலையை எங்க சார் போய் தேடுறது? எப்ப பார்த்தாலும் பாராட்டுகிற, எப்ப பார்த்தாலும் ஒரு அப்ளாஸ் கிடைக்கிற மாதிரியான வேலையை எங்க போய் தேடுறது சார்? எல்லாருக்கும் எப்படி சார் அமையும் அப்படின்னா, எல்லாருக்கும் பாசிபிள் இல்லதான். ஆனா உங்க என்வரான்மெண்ட்ல, உங்க சுச்சுவேஷன்ல அப்படி ஏதாவது ஒரு ரோல் இருக்குது, பாசிபிளா இருக்குன்னா அதுல போய் ஜாயின் பண்ணிக்கங்க. அது உங்களுக்கு ஒரு ஃபேவரா இருக்கும். இந்த நேச்சர் இதுக்கு ஏங்கும், இப்படி ரியாக்ட் பண்ணும், இதுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்படிங்கிற ஒரு புரிதல் தான் நான் ஏற்படுத்துறேன். அதே போல ஒரு சாஃப்ட் ஒர்க், ஒயிட் காலர் ஜாப் பாக்குறாங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு பேங்க், ஒரு ஐடி, ஒரு அரசாங்க உத்தியோகம், இல்ல மேல்நிலை பதவிகள், ஒரு அரசியல்வாதி, இந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க அப்படின்னாலே அவங்களுக்கு செவ்வாய் வலுத்திருந்தது அப்படின்னா மேனேஜ்மெண்ட் ஸ்டாஃப் தான். அந்த மேனேஜ்மெண்ட் ரோல் தான். ஆளுங்களை வேலை வாங்குறது, அல்லது ரிஸ்கியான விஷயங்களை செய்யறது, டேஞ்சரான விஷயங்களை செய்யறது, டஃப்பான ஒர்க்கை, டாஸ்கை எடுத்து செய்யறது, ப்ராஜெக்டை எடுத்து செய்யறது. அதுல மேன் பவர் ஹேண்ட்லிங்கும் வரும், ரிஸ்க்கும் வரும், டார்கெட்டும் வரும், ரிசர்ச்சும் வரும், எல்லாமே கலந்து இருக்கும். அப்போ ஒயிட் காலர் ஜாப் பாக்குறவங்க, உடல் உழைப்பு இல்லாத ஜாப் பாக்குறவங்க இந்த மாதிரி ரிஸ்கான, டஃப்பான, மேனேஜ்மெண்ட் ரீதியான, ஆளுங்களை ஹேண்டில் பண்ற ஒர்க் ரீதியான விஷயங்களை எடுத்து பண்ணலாம். அதுவும் செவ்வாய் வளர்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இந்த 5 இல்லாம ஒரு 6வது கேட்டகரி என்ன அப்படின்னா, ஓவராலா நீங்க எந்த ஜாப் பார்த்தாலும் சரி, எந்த கம்பெனில இருந்தாலும் சரி, என்ன ஒர்க் பண்ணாலும் சரி, எவ்வளவு பெரிய ரோல் இருந்தாலும் சரி, உங்களுக்கு செவ்வாய் வலுத்து இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல அதை குயிக்கா பண்ணி முடிக்கிறதுக்கு, அதுல ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி அதை போய் அச்சீவ் பண்றதுக்கு, ஒரு எனர்ஜியோட, வீரியத்தோட, செயல்திறனோட செஞ்சு முடிக்கிறதுக்கு இந்த செவ்வாயோட வலு பயன்படும். அப்போ டார்கெட் ஃபிக்ஸ் பண்ற மாதிரியான இந்த டார்கெட் ஃபிக்ஸிங் ஜாப், டார்கெட் ஃபிக்ஸிங் ரோலுக்கு நீங்க பொருத்தமான நபர்களா இருப்பீங்க அப்படிங்கறத தான் சொல்ல வர்றேன். ஓகே, இந்த மாதிரி உங்க ஜாதகத்துல எந்த மாதிரியான பொசிஷன் இருக்கு, எந்த நேச்சர்ல இருக்கீங்க, அதுக்கேற்ற மாதிரி எந்த மாதிரியான ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாப் உங்களுக்கு சூட் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தேவைப்படுறவங்க, விருப்பம் இருக்கிறவங்க நம்மளை தொடர்பு கொள்ளலாம். இது இல்லாம ஹாரோஸ்கோப்ல ஒவ்வொரு கிரகமும் தனித்தனியா எடுத்து அது எப்படி செயல்படும், பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்ன, பாசிபிலிட்டி என்ன, வேலைக்கு அது எப்படி செயல்படும், தொழிலுக்கு அது எப்படி செயல்படும், எக்கனாமிக்கு, பொருளாதாரத்துக்கு, உறவுகளுக்கு, ரிலேஷன்ஷிப்க்கு, இப்படி எல்லாத்துலேயும் அது எப்படி செயல்படும் அப்படிங்கிற ஒவ்வொரு கிரகத்துக்குமான தனித்தனி ஆடியோ ரெக்கார்ட் வேணும் அப்படின்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. அல்லது வேலை தொழில் சம்பந்தப்பட்ட கைடன்ஸ் வேணும்னாலும் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நம்ம பண ஈர்ப்பு, மெய்யியல் வாழ்வியல் அப்படின்ற லா ஆஃப் அட்ராக்ஷன் மற்றும் கர்மா பேலன்ஸ் பண்ற ஒரு சேனல் இருக்கு. அதுல வெறுமனே கர்மாவை குறைக்கிறதுக்கும், லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்றதுக்கும் பேச்சா மட்டும் இல்லாம, கருத்தா மட்டும் இல்லாம சில பயிற்சிகள், ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே இருக்கும் நடைமுறைக்கு ஏற்ற மாதிரி. ஸோ விருப்பம் இருக்கவங்க அதையுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ரொம்ப ஆழமான தேவைகள், ரொம்ப ஆழமான நாலேஜ், சைக்காலஜி, பிளானட் எப்படியெல்லாம் உங்க ஜாதகத்தில் ஒர்க் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தேடல், புரிதல் வேணும் அப்படின்னாலும் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். ஏன்னா உங்க கர்மா எப்படியெல்லாம் ரியாக்ட் ஆகும், எப்படியெல்லாம் குறைக்கலாங்கிற ஓவரால் ஐடியா சரியான முறையில் உங்களுக்கு வழங்கப்படும். ஸோ அது தேவை இருந்தாலும் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அடுத்த வீடியோவில் வேற ஒரு டாப்பிக்கை பார்க்கலாம். நன்றி.